கம்பம் கௌமாரியம்மன் கோவிலில் அன்னதானம் எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். கம்பம் அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். கம்பம் அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 16ஆம் தேதி சாமி சாட்டுதல் மற்றும் 17ஆம் தேதி கொடியேற்று வைபவத்துடன் 21 நாட்கள் நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியின் முக்கிய விழாவாக கடந்த புதன்கிழமை முதல் அக்னி சட்டி எடுத்தல், 1000 கண் பானை, முளைப்பாரி, அழகு குத்தி காவடி எடுத்தல், பூக்குழி இறங்குதல் போன்ற நேர்த்திக்கடன்கள் பக்தர்களால் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் விழாவின் 19வது நாளான நேற்று திருக்கோவிலின் காலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அம்மன் மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதைத் தொடர்ந்து முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் ராமசாமி தேவர் குடும்பத்தினர் சார்பாக காலை 11 மணி முதல் 4 மணி வரை அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்னதான நிகழ்ச்சியை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். அன்னதான நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் ஜெயபாண்டியன், மாற்றுத்திறனாளிகள் நலக்குழு உறுப்பினர் கருப்பையா மற்றும் தன்னார்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் பரிமாறினர். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.